வணக்கம். வைகறை சிந்தனையில் ரொம்ப முக்கியமான நாளுங்க அன்றைக்கி. என்ன அப்படிங்கிறீங்களா? ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே நாங்கள் காமராஜ் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன தான் அவர் செஞ்சார் அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. படித்தது 6வது வரைக்கும் தாங்க. 1903ஆம் ஆண்டு விருதுப்பட்டி அவர் பிறந்த ஊர். அப்புறம் எப்படி விருதுநகர் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டியை அவர் நகராக மாற்றிட்டார் அவர் முதலமைச்சரான பிறகு. அது இப்போ 6ஆவது கிளாஸ் வரைக்கும் தான் படிக்கிறாரு. ரொம்ப வறுமை குடும்பம். சிவகாமி அவங்க தாயார் தான் இவருடைய தாயார். படிக்க வைக்க வசதி இல்லை. பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அரசியல் ரீதியாக இதுகளில் ஈடுபடுறாரு. சத்தியமூர்த்தி என்கின்ற ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர் இருந்தார். அவரை முன்னோடியாக கொண்டு இவர் அரசியலுக்குள்ளே வர்றாரு. இப்படி அரசியலுக்குள்ளே வர்ற போது படிப்பில்லை, பெருசாக ஆங்கிலம் பேச தெரியாது. மேடைகளில் பேசுகிற போது கூட இயல்பான பேச்சு தான் இருக்கும். ஆனால் எப்படி சாதிச்சு காட்டினார் அப்படின்னா, இவர் என்னென்ன பதவிகள் வகித்தாருங்கிறத நீங்கள் பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். அதாவது நேரு அவர்கள் மறைந்த போது 1963-64களில் நான் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்கேன். நேரு அவர்கள், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்தது 1947. 47க்கு பிறகு ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் நேரு அவர்கள் தான், பண்டித ஜவஹர்லால் நேரு. அவர் இறந்த உடனே அடுத்து யார் பிரதம மந்திரி ஆக்குறது அப்படிங்கிறப்ப எல்லோரும் யார் எங்கே நோக்கி பார்த்தாங்க தெரியுங்களா? தமிழ்நாட்டு நோக்கி திரும்பி பார்த்தாங்க. ஏன்னா காமராஜ் அவர்கள் கிங் மேக்கராக திகழ்ந்தார். இவர் சொல்கிற ஆள் தான் பிரதம மந்திரி ஆக முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. எப்படிப்பட்ட பொற்காலம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஊர் முதலமைச்சர் யாருங்கிறது நம்ம தீர்மானிக்கிறது கூட நம்ம டெல்லிக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே டெல்லிக்கு தலைவர் யாருங்கிறத தமிழ்நாட்டுக்காரர் தீர்மானித்தார்னா இவர் தான் அதுக்கு காரணமாக இருந்தார். அது மட்டும் இல்லை, யாரை தேர்ந்தெடுக்க வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்திரா காந்தி இருந்தாங்க, மொரார்ஜி தேசாய் இருந்தார், இன்னும் பலர் போட்டிட்டாங்க. ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி என்கின்ற ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் தான் அவர் அந்த இதுக்கு பிரதம மந்திரி ஆகிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுறார். ரயில்வே அமைச்சராக இருந்தபோது அரியலூரில் ஒரு ரயில் விபத்து நடந்தது. அதை கேள்விப்பட்டுட்டு லால் பகதூர் சாஸ்திரி என்ன பண்ணார்னா, என்னுடைய துறையில் ஏற்பட்டதுனால என் வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னாராம். ரிசைன் பண்ணிட்டார். அப்படிப்பட்டவர் தான் பிரதம மந்திரி ஆக்கினார். சரி, காமராஜ் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஊர்கள் தோறும் பள்ளிக்கூடத்தை உருவாக்குனாருங்க. அது மட்டும் இல்லை, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய வரமாட்டேங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஒரு அருமையான விஷயம் பண்ணார். ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு. வாத்தியார் மத்தியில் உட்காந்துருக்காரு. பயலை காணோம். எங்கேயா பயலைன்னு கேட்டுருக்காரு. அவங்க போயிட்டாங்க அப்படின்னு இருக்கார் அவர். இவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போய் ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். அவனை போய் பார்த்து, ஏன்டா பள்ளிவிடம் வரலன்னு கேட்டிருக்காரு. அவன் என்ன பண்ணியிருக்கான், இவர் முதலமைச்சர் அவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் சினிமாவிலாம் நடிக்கல, சாதாரண ஆள் தானே. பள்ளிவிடம் வந்தால் சோறு போடுவியா அப்படின்னு கேட்டிருக்கான். சோறு போட்டால் வருவியாடா அப்படின்னு இருக்காரு. சரி வரேன்ட்டான். நேராக போனார். சென்னையில் போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் புறம் கூப்பிட்டார். பிள்ளைகளுக்கு மத்தியான சாப்பாடு போடணும், என்ன ஆகும்னு கேட்டார். கஜானா காலி ஆகும்னு சொன்னாங்க எல்லாரும். இதையா கேட்டேன் நான். எவ்வளோ செலவாகும் அப்படின்னோடனே, நேற்று சுந்தரவெளியிலுங்கிற அவருடைய தலைமையில் ஏற்பாடு பண்ணாங்க. அப்போது ஒரு பிள்ளைக்கு ₹1 ஆகும் அப்படின்னாங்க. அப்போ படிக்காத மேதையா காமராஜ் என்ன பண்ணுறீங்களா, வேறு ஒன்றும் இல்லை. சரி, 50 பைசா அரசாங்கம் கொடுக்கும், 25 பைசா உள்ளூர் பஞ்சாயத்து போர்டு கொடுக்கும், 25 பைசா அந்த பிள்ளையோடைய அப்பா பணம் கட்டட்டும். ஏன்னா பெற்றவன் பிள்ளைக்கு சோறு போடுறது கடமை. பஞ்சாயத்து போர்டு எதுக்காகன்னு சொன்னால், பஞ்சாயத்து போர்டு 50 பைசா 25 பைசா கொடுத்தா தான் வேலை ஒழுங்காக நடக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்படி கொண்டு வந்த திட்டம் தாங்க மதிய உணவு திட்டம். பின்னாடி அது சத்துணவு திட்டமாக மாற்றினார் எம்ஜிஆர் அவர்கள். இந்த மதிய உணவு திட்டம் வந்ததுனால 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்ற நிலையில் கொண்டு வந்து ஊர் முழுவதும் பள்ளிகளை உருவாக்கி பல பல்கலைக்கழகங்கள் உருவாக்குனது காமராஜ் அவர்கள் தான். இது இப்படி சொல்லுங்களேன். இன்றைக்கி நீங்கள் அணைக்கட்டுகள்னு சொன்னீங்கன்னா, இந்த அணைக்கட்டுகளை பூரா கட்டி முடித்த ஒரு பெருமை யாருக்கு உண்டுன்னு கேட்டால் காமராஜ் அவர்களுக்கு தான் உண்டு. வைகை டேம் கட்டியிருக்காங்க. இவர் போய் பார்க்க போயிருக்காரு. இன்னும் கரண்ட் வசதி கூட இல்லை. என்ன பண்ணார், வெளியே இப்போ ஒரு பெஞ்சத்துக்கு போட்டு அதில் படுத்துட்டார் முதலமைச்சர். இவர் தலைமாட்டில் ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ்காரர் நின்றுட்டு இருக்கான். இவர் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அவன் போலீஸ்காரர் நின்றுட்டு இருந்திருக்காரு. என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு காவலாக இருக்கேன், என்னையாவே சுட போகிறேன், நான் தூங்குறேன்னா நீ பார்த்துக்கிட்டு இருக்க, நீ முடிச்சிருக்கேன் நான் பார்த்துக்கிட்டு இருக்க, சட்டங்கள் போய் படி பசாம என்னை யாரும் சுட மாட்டாங்க அப்படின்னாராம். அப்படிப்பட்ட பெருந்தலைவர். அது மட்டும் இல்லை, கல்வி கண்டிருந்த மேதை. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, கல்லூரிகள் எல்லாம் 20 சீட்டுக்கு மேலே இல்லைங்க, 40 சீட்டுக்கு மேலே இல்லைங்க. அப்போ என்ன பண்ணாராம், ஒரு கல்லூரி சென்னை பல்கலைக்கழகத்தில் போய், ஏன் 20 சீட்டுக்கு மேலே இல்லைங்க லேபரேட்டரி கிடையாதுங்க, அதுக்கு மேலே லேப் இல்லை. இப்போ ஒரு பையனுக்கு ஒரு லேபில் ஒரு இது கொடுக்கணும்னா ஒரு பையனுக்கு தான் கொடுக்க முடியும். இவர் என்ன பண்ணாரா, ஒரு யோசனை பண்ணி, சரி ஒன்று செய்ய, காலையில் இவங்க படிக்கட்டும், மத்தியானத்துக்கு மேலே ஒரு குரூப் படிக்க விடுங்களேன்,
இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, பார்ட் டைம்னு சொல்லிட்டு இதை உருவாக்கணும் காமராஜ் அவர்கள் தாங்க. அதே சோதனை சாலை தான், அதே லேபரேட்டரி தான். 3 மணிக்கு மேலே இன்னொரு பையன் வருவான் அப்படிங்கிற விஷயத்த பள்ளிக்கூடம் போகாத, பல்கலைக்கழகம் போகாத ஒருத்தர் இப்படி செஞ்சு கொடுத்தாருன்னு சொன்னால் எத்தனை பேர் மேதமைத்தனம் இருந்திருக்கணும். அதனால தானங்க அவர் பேரில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தை உணர்ந்த ஞானி போல் வாழ்ந்தவர் தாங்க. இல்லறத்தில் ஈடுபடலைங்க. கடைசியாக அவர் இறக்குற போது அவர்கிட்ட இருந்த சட்டைகள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருப்பாங்க. ஒரு முறை துண்டை வழக்கமாக அவர் என்ன பண்ணுவார், இந்த பக்கம் தான் போடுவாராம். இந்த பக்கம் போட்டு வந்திருக்காரு. என்ன துண்டை இந்த பக்கம் போட்டுக்கணும், சும்மாரியே பேசாமரியான்னு இருக்காரு. என்னென்னு பார்த்தா சட்டை உள்ளே கிழிஞ்சு வந்துருக்குங்க. அது தெரியக்கூடாதுங்கிறக்க அந்த துண்டை இந்த பக்கம் போட்டு வந்தாருன்னு சொன்னால் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தமிழகத்தை ஆண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரும் தலைவராக இருந்தவர், இந்தியாவுக்கு யார் பிரதமர் என்பதை தீர்மானித்தவர் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தால் அந்த வரிசையில் முதலிடம் பிடிப்பவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். அவருடைய நினைவை நாம் போற்றுவதோடு மட்டுமில்லாமல் அவர் புகழை என்றைக்கும் பாடிக்கொண்டிருப்போம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பல செய்திகளை நாளும் கேட்கலாம், அரிய பல செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.